ஈழத்தமிழர்களின் வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக திருத்தலங்களில் ஒன்றாக சிறந்து விளங்குவது திருகோணமலையில் அமைந்துள்ள கன்னியா வெந்நீரூற்று ஆகும். பல நூற்றாண்டுகளாக மக்கள் வழிபாடு மற்றும் பாரம்பரிய நம்பிக்கைகளுடன் தொடர்புபட்ட இந்த பகுதி தற்போது நிர்வாகம், தொல்லியல் சபையின் தலையீடு மற்றும் உரிமை தொடர்பான விவாதங்களாலும் சர்ச்சைகளாலும் தற்போது வரையில் அதிக கவனம் பெற்று வருகிறது. திருகோணமலையில் உள்ள கன்னியா பழமையான வரலாற்று இடங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. இங்கு காணப்படுகின்ற வெந்நீரூற்றுகள் பல நூற்றாண்டுகளாக மக்களால் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. அவை அனைத்தும் இயற்கையானவை. அங்குள்ள 7 கிணறுகளும் அவற்றின் வெப்பநிலைக்கு ஏற்ப மாறுபடுகின்றன. இதனாலேயே இது பிரசித்தி பெற்று விளங்குகிறது. தமிழர் மரபின்படி காலாகாலமாக கன்னியா சிவ வழிபாடு மற்றும் இந்து சமய பாரம்பரியத்துடன் தொடர்புடைய புனித இடமாக கருதப்பட்டு வருகிறது. அதேபோல கன்னியா வெந்நீரூற்றுகள் தொடர்பான நம்பிக்கை ஒன்றும் ராவணன் காலத்துடன் இணைக்கப்பட்டு தற்போது வரையில் நம்பப்பட்டு வருகின்றது. உள்ளூர் ஐதீகங்களின்படி ராவணன் தனது தாயாருக்கான இறுதி கிரியைகளை மேற்கொள்வதற்காக இந்த பகுதியில் நீரூற்றுகளை உருவாக்கியதாக நம்பப்படுகிறது. எனினும் இவை வரலாற்று ஆதாரங்களால் முழுமையாக நிரூபிக்கப்பட்டவை அல்ல. ஆனாலும் மக்களின் பாரம்பரிய நம்பிக்கையில் இது காலாகாலமாக தொடர்ந்து பேணப்பட்டு வருகின்றது. திருகோணமலையைச் சேர்ந்த பல குடும்பங்களும் தலைமுறையாக வழிபடும் இடமாகவும் புனித நீராடும் தளமாகவும் இந்து சமய சடங்குகள் நடைபெறும் பகுதியாகவும் இது பேணப்பட்டு வருகிறது. எனினும் இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு போர் முடிவடைந்த பின்னர் வடக்கு கிழக்கு பகுதிகளில் உள்ள பல வரலாற்று மற்றும் சமயம் சார்ந்த இடங்கள் பற்றிய உரிமை மற்றும் நிர்வாகம் தொடர்பில் பல சர்ச்சைகள் கிளம்பின. அதன் ஒரு பகுதியாகவே திருகோணமலையில் உள்ள கன்னியா வெந்நீரூற்று திருத்தலமும் மத அடையாளப்படுத்தல், நிர்வாக கட்டுப்பாடு மற்றும் தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த விடயங்களை மையமாக வைத்து பல சர்ச்சைகள் கிளம்பின. இதனைத் தொடர்ந்து கன்னியாவில் மதம் சார்ந்த கட்டுமானங்கள் தொடர்பில் நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடரப்பட்டன. 2020ஆம் ஆண்டு வழங்கப்பட்ட நீதிமன்ற தீர்ப்பின்படி கன்னியா பகுதியில் புதிய மத கட்டுமானங்கள் எதுவும் மேற்கொள்ளக்கூடாது என தீர்ப்பு வழங்கப்பட்டது. மேலும் அங்கு மேற்கொள்ளப்படும் எந்த ஒரு புதிய கட்டுமான நடவடிக்கையும் சட்ட ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மேற்கொள்ள வேண்டும் என்ற நிலைப்பாடும் காணப்பட்டது. எனினும் அவற்றை தவிடுபொடியாக்கும் வகையில் தற்போது திருகோணமலை கன்னியா வெந்நீரூற்று பிள்ளையார் ஆலய காணியில் தமிழ் மக்களின் பலத்த எதிர்ப்புக்கு மத்தியில் தொல்லியல் திணைக்களத்தின் ஏற்பாட்டில் சைத்தி கட்டுவதற்கான அடிக்கல் நேற்றைய தினம் நாட்டி வைக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் ஈழத்தமிழர்கள் மத்தியில் மிகப்பெரிய உள்ளக்குமுறலை ஏற்படுத்தியுள்ளது. அதன்படி நேற்றைய தினம் வெல்கம் விகாரை விகாராதிபதி அம்பிட்டிய சீலவன் சதீச தேரரின் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் கன்னியா வெந்நீரூற்றுக்கு அருகாமையில் தொல்லியலுக்குரிய இடமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ள கன்னியா வெந்நீரூற்று பிள்ளையார் ஆலயத்திற்கு சொந்தமான உறுதிக்காணியில் குறித்த கட்டுமானத்திற்கான அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டது. இதற்கான அடிக்கலை திருகோணமலை மாவட்ட அரசாங்க அதிபர் WM ஹேமந்தகுமார, திருகோணமலை மாவட்ட தொல்லியல் திணைக்கள உதவி பணிப்பாளர் WU சுரங்க பெரேரா உள்ளிட்ட பலர் நாட்டி வைத்தனர். குறித்த தொல்லியலுக்குரிய பகுதி என கூறப்படும் பிள்ளையார் ஆலயத்திற்கு சொந்தமான பகுதியில் விகாரை ஒன்று கட்டுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டு அதற்குரிய ஏற்பாடுகள் இடம்பெற்ற நிலையில் அதனை எதிர்த்து 16/7/2019 அன்று பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து திருகோணமலை மடத்தடி மாரியம்மன் ஆலய தர்மகர்த்தாவும் கன்னியா வெந்நீரூற்று பிள்ளையார் ஆலய தர்மகர்த்தாவும் நம்பிக்கை பொறுப்பாளருமான திருமதி கோகிலரமணி என்பவர் பௌத்த மத ஆக்கிரமிப்புக்கு எதிராக ஜனாதிபதி சட்டத்தரணி MA சுமந்திரனின் ஆலோசனைக்கு அமைய திருகோணமலை மேல் நீதிமன்றில் 22/7/2019 அன்று வழக்கு ஒன்றை தாக்கல் செய்து 5 தடை ஆணைகளை விதிக்கும்படி கோரியிருந்தார். குறித்த பகுதி தொல்லியலுக்கு உரியது என்ற காரணத்தால் பிள்ளையார் ஆலயம் கட்டுவதற்கான பிறிதொரு இடத்தில் 10 பேர் காணி வழங்கப்பட்டிருந்தது. இதன் பின்னர் அப்பகுதியில் தொல்லியல் திணைக்களத்தினால் தொடர்ச்சியாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் குறித்த பகுதியில் விகாரை கட்டுவதற்கான ஏற்பாடுகள் இடம்பெறுவதாக சமூக வலைதளங்களில் வெளியான நிலையில் உப்புவழி பிரதேச சபை தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் அவ்விடத்திற்கு விஜயம் மேற்கொண்டு ஆயத்த வேலைகளை பார்வையிட்டனர். இதன்போது கட்டுமானங்களுக்கு தேவையான செங்கற்கள் உள்ளிட்ட பொருட்கள் இறக்கப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்தனர். அத்துடன் இது தொடர்பாக திருகோணமலை பாராளுமன்ற உறுப்பினர் ச குகதாசனும் அரசு தரப்புகளுடன் பேசியதாகவும் அதற்கு மறுப்பு தெரிவித்ததாகவும் தெரிவித்தார். குறித்த பகுதியில் பௌத்த கட்டுமானம் இடம்பெறவுள்ளதாக கூறப்படும் செய்தியில் எவ்வித உண்மையும் இல்லை என அரசு தரப்பில் மறுப்பு தெரிவிக்கப்பட்டு அப்பகுதியில் எவ்வித புதிய கட்டுமானங்களும் இடம்பெறாது எனவும் சிதைவடைந்து இருக்கின்ற தொல்லியல் சின்னங்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இவ்வாறு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் குறித்த இடத்தில் அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. இதேவேளை திருகோணமலை மேல் நீதிமன்றால் வழங்கப்பட்ட தீர்ப்பை உறுதி செய்யும் முகமாக மடத்தடி மாரியம்மன் ஆலய தர்மகர்த்தாவும் கன்னியா வெந்நீரூற்று பிள்ளையார் ஆலய தர்மகர்த்தாவும் நம்பிக்கை பொறுப்பாளருமான திருமதி கோகிலரமணி என்பவரினால் ஜனாதிபதி சட்டத்தரணி சுமந்திரன்
சந்திரசேகரன் அவர்களினூடாக வழக்கு தாக்கல் செய்யும் நடவடிக்கையும் நேற்று மேற்கொள்ளப்பட்டது. இந்த சம்பவத்தை தொடர்ந்து தமிழ் மக்கள் மட்டுமன்றி அரசியல் தலைமைகள், பிரதிநிதிகள், சமூக ஆர்வலர்கள் என பலரும் குரல் கொடுக்க ஆரம்பித்தனர். அதன் ஒரு பகுதியாக இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களும் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அமர்வில் வாய்மூல விடைக்கான வினாக்கள் வேளையின் போது புத்த சாசனம் மற்றும் மத விவகாரங்கள் அமைச்சரை நோக்கி கன்னியா விவகாரம் தொடர்பில் கேள்வி எழுப்பியிருந்தார். அதன்படி கன்னியா பகுதி தொடர்பில் 2020 ஆண்டு நீதிமன்ற தீர்ப்பு ஒன்று வழங்கப்பட்டுள்ளது. குறித்த பகுதியில் மதம் சார்ந்த எவ்வித கட்டுமானங்களையும் மேற்கொள்ளக்கூடாது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இவ்வாறான பின்னணியில் நீதிமன்ற உத்தரவுக்கு அப்பாற்பட்டு கன்னியா பகுதியில் இன்று மாவட்ட அரசாங்க அதிபரும் ஏனைய அரசு அதிகாரிகளும் ஒன்றிணைந்து மதம் சார்ந்த கட்டுமான பணியை ஆரம்பித்துள்ளார்கள். இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீதிமன்ற தீர்ப்புக்கு மாறாகவே தற்போது இந்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எமது கட்சியின் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க உள்ளார். பேச்சுவார்த்தை ஊடாக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நாங்கள் முயற்சிக்கின்ற பின்னணியில் இன்றைய சம்பவம் தொல்பொருள் திணைக்களம் தொடர்பில் சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு உரிய சட்ட நடவடிக்கை மேற்கொள்வோம் என எச்சரிக்கையும் விடுத்திருந்தார். இவ்வாறு திருகோணமலையின் கன்னியா வெந்நீரூற்று விவகாரம் பல ஆண்டுகளாக அரசாங்கங்கள் மாறினாலும் முழுமையான நிரந்தர தீர்வு காணப்படாத ஒரு முக்கிய பிரச்சனையாகவே இருந்து வருகிறது. ஈழத்தமிழர்களின் புனித பூமியாகவும் பண்பாட்டு அடையாளத்துடன் தொடர்புடையதாகவும் கருதப்படும் கன்னியா பகுதி தொடர்பில் மஹிந்த ராஜபக்ச அரசாங்கம், மைத்திரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான நல்லாட்சி அரசாங்கம், கோட்டபாய ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க கால அரசாங்கங்கள் மற்றும் தற்போதைய அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் வரை பல்வேறு கட்டங்களில் பலர் சர்ச்சைகள் புதிதாக இடம்பெற்று வருகின்றன. குறிப்பாக கோட்டபாய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்க காலத்திலும் கன்னியா தொடர்பான விவகாரம் மீண்டும் பேசு பொருளானது. அங்கு வழிபாட்டிற்கு சென்ற மக்கள் விரட்டி அடிக்கப்பட்ட சம்பவமும் விசனத்தை ஏற்படுத்தியது. தற்போதைய அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கத்திலும் கன்னியா தொடர்பான பிரச்சனை மீண்டும் கிளம்பியுள்ளது. இவ்வாறான மத நல்லிணக்கத்தை சிதைக்கும் சம்பவங்கள் தற்போது ஜனாதிபதியாக பதவி வகிக்கும் அனுரவின் அரசாங்கம் முன்வைத்த சிஸ்டம் சேஞ்ச் என்ற கொள்கை தொடர்பில் பல விவாதங்களையும் வெறுப்பையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. தொடர்ச்சியாகவே திருகோணமலை பகுதியில் பௌத்த மத அடையாளங்கள் நிறுவப்பட்டதை போலவே கன்னியாவிலும் ஏற்கனவே நிறுவப்பட்டதற்கு மேலாக மீண்டும் பௌத்த அடையாளங்கள் நிறுவப்பட்டதை திருகோணமலை மக்கள் முற்றாக எதிர்க்கின்றனர். எனவே தமிழர் பகுதியில் இடம்பெறும் இவ்வாறான அத்துமீறல் நடவடிக்கைகள் குறித்து இந்த அரசாங்கம் என்ன பதில் சொல்ல போகின்றது? மக்களின் நிம்மதியான வாழ்வை மத கலாச்சாரங்களின் அடிப்படையில் அரசாங்கம் பாதிக்கப் போகின்றதா என்ற கேள்வியும் தமிழ் மக்கள் மனதில் கொந்தளிக்கின்றது. இறுதியாக கன்னியா வெந்நீரூற்றில் தற்போது புதிதாக தொல்லியலை பாதுகாக்கும் போர்வையில் அடிக்கல் நாட்டப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் வாழும் மக்களை மட்டுமன்றி ஒட்டுமொத்த ஈழத்தமிழர்களுக்கும் எதிர்கால அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியா வெந்நீரூற்று வெறும் சுற்றுலா தளம் அல்ல, அது ஈழத்தமிழர்களின் வரலாறு, வழிபாடு மற்றும் பாரம்பரியம் மூன்றும் ஒன்றிணைந்த புனித தலம். பல தலைமுறைகளின் தன்னம்பிக்கையையும் பண்பாட்டு அடித்தளத்தையும் தாங்கி நிற்கும் இந்த இடத்தை பாதுகாப்பதும் அதன் வரலாற்று மதிப்பை உணரும் அனைவரினதும் பொறுப்பாகும்.